வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தை சுனாமி தாக்கிய 14வது நினைவு தினம் அனுசரிப்பு. உயிரிழந்தோர் நினைவாக கடற்கரைகளில் ஏராளமானோர் அஞ்சலி. மூன்று பொதுத்துறை வங்கிகளை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து இன்று வங்கி ஊழியர்கள் வேலை நிறுத்தம். நாடு முழுவதும் வங்கி பணிகள் முடங்கும் அபாயம். ஊதிய முரண்பாடுகளை களைய கோரி இடைநிலை ஆசிரியர்கள் 3வது நாளாக தொடர் உண்ணாவிரதம். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என உறுதி. சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான வயது உச்சவரம்பை குறைக்கும் திட்டம் கிடையாது. மத்திய விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் விளக்கம். வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட மோடியால் சமாளிக்க முடியாது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டரில் விமர்சனம். சுனாமி தாக்கியதின் 14ஆம் ஆண்டு நினைவு தினம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. கடந்த 2004 டிசம்பர் 26ஆம் தேதி வங்கக்கடலில் திடீரென பல மீட்டர் அடி உயரத்துக்கு எழுந்த பேரலைகள் ஆயிரக்கணக்கான மக்களை வாரி சுருட்டி கொண்டு கடலுக்குள் சென்றது. சுனாமின் கோர தாண்டவத்தால் தமிழகத்தில் சென்னை, கடலூர், நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, கன்னியாகுமரி உள்ளிட்ட கடலோர பகுதிகளில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்தனர். பல்லாயிரக்கணக்கான கடலோர மக்களின் வாழ்க்கையும் புரட்டி போட்டுவிட்டது. இதனால் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டனர். பெற்றோரை இழந்த குழந்தைகள், குழந்தைகளை இழந்த பெற்றோர் என பலருக்கும் சுனாமி ஏற்படுத்திய தாக்கம் இன்றளவு மறையவில்லை. இதேபோல் சுற்றுலா நகரமான மாமல்லபுரத்தை சுனாமி சூறையாடி சென்றதை யாராலும் மறக்க முடியாது. ராட்சத அலைகளின் ஆக்ரோஷ தாக்குதலுக்கு கடலோர பகுதிகள் சின்னாபின்னமாகின. இந்நிலையில் சுனாமி தாக்கி 13 ஆண்டுகள் கடந்த நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இன்று 14ஆம் நினைவு தினம் கடைபிடிக்கப்படுகின்றது. 3 பொதுத்துறை வங்கிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் நாடு முழுவதும் இன்று வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேங்க் ஆஃப் பரோடாவுடன் விஜயா வங்கி, தேனா வங்கிகளை இணைப்பதற்கான அறிவிப்பு சில மாதங்களுக்கு முன் வெளியிடப்பட்டது. இதற்காக நியமிக்கப்பட்ட சிறப்பு குழுவும் அனுமதி அளித்துள்ளது. பாரத ஸ்டேட் வங்கி இணைப்புக்கு பின் 2வதாக இந்த 3 வங்கிகளும் இணைக்கப்பட உள்ளன. மத்திய அரசின் இந்த முடிவால் வங்கிகளின் வாராக்கடனை மீட்பதில் பிரச்சனை ஏற்படும் என்றும் ஊழியர்களுக்கு வேலை இழப்பு ஏற்படும் எனவும் கூறி வங்கி ஊழியர் சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. வங்கிகள் இணைப்பை எதிர்த்து திட்டமிட்டபடி இன்று நாடு முழுவதும் வங்கி ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தமிழகத்தில் 80,000 ஊழியர்கள், அதிகாரிகள் உட்பட நாடு முழுவதும் 10 லட்சம் பேர் இன்று நடைபெறும் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளனர். இந்தியாவில் காசோலை பரிவர்த்தனைக்காக சென்னை, மும்பை, டெல்லி என 3 இடங்களில் காசோலை பரிவர்த்தனைக்கான கட்டமைப்பு உள்ளது. இவற்றில் தமிழகம், ஆந்திரா, கேரளா, கர்நாடகம் ஆகியவற்றை உள்ளடக்கிய சென்னை கட்டமைப்பில் 7,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள 9 லட்சம் காசோலையின் பரிவர்த்தனைகள் முடங்கும் அபாய நிலை ஏற்பட்டுள்ளது. கோரிக்கைகளை நிறைவேறும் வரை உண்ணாவிரத போராட்டத்தை கைவிட மாட்டோம் என இடைநிலை ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர். கடந்த 2009ஆம் ஆண்டு நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் அதன்பின் நியமிக்கப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுக்கும் ஊதிய முரண்பாடுகள் உள்ளன. இந்த ஊதிய முரண்பாடுகளை களைய வேண்டும் என்றும் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முன்தினம் முதல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படாததால் 1000க்கும் மேற்பட்ட இடைநிலை ஆசிரியர்கள் 3வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஊதிய குழுவை நிராகரிச்சிருக்கு. இப்போ நாங்கள் இங்கே கேட்கறது ஒற்றை கோரிக்கை தான், சம வேலைக்கு சம ஊதியம். 2 வாட்டி நாங்கள் கடிதம் வாங்கிட்டு போயிட்டு எங்களுடைய ஊதிய முரண்பாடு கலையப்பட ஒரு நம்பிக்கையில் போனோம். இந்த வாட்டி நாங்கள் அரசாணை வாங்க வர போக மாட்டோம். உயிர் நீரும் மருந்தாமல் உண்ணாவிரத போராட்டம் கட்டாயமாக தொடரும். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரத்தில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை எதிர்த்து ஆலை நிர்வாகம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய முடிவு செய்துள்ளது. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடக்கோரி நடைபெற்ற போராட்டத்தின் போது துப்பாக்கிச் சூட்டில் 13 பேர் பலியானதை தொடர்ந்து அந்த ஆலையை நிரந்தரமாக மூட தமிழக அரசு உத்தரவிட்டது. இதனையடுத்து தமிழக அரசும் தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியமும் பிறப்பித்த உத்தரவுகளை ரத்து செய்து ஆலையை திறக்க அனுமதி வழங்கி தேசிய பசுமை தீர்ப்பாயம் கடந்த 15ஆம் தேதி தீர்ப்பு வழங்கியது.
இதனை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய உள்ளதால் ஸ்டெர்லைட் நிர்வாகத்தின் சார்பில் கேவியட் மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே தூத்துக்குடியை சேர்ந்த பேராசிரியை ஃபாத்திமா பாபு ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதித்து பசுமை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆலையை நிரந்தரமாக மூடுவதற்கு தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை உறுதி செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். ஸ்டெர்லைட் ஆலையை திறக்கும் விவகாரத்தில் தற்போதைய நிலையை நீடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். இந்நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக ஸ்டெர்லைட் நிர்வாகம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. சிலைகளை மீட்பதில் ஒரு கருவியாகவே ஐஜி பொன்மாணிக்கவேல் செயல்படுகிறார் என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கை அமைக்க இதுவரை $6 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முதலமைச்சர் கட்டுப்பாட்டின் கீழ் செயல்பட்டு வருவதால் ஐஜி பொன்மாணிக்கவேல் பற்றி தான் கருத்து கூற விரும்பவில்லை என அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்தார். மேலும் சிலைகளை மீட்டு வருவதற்கு தமிழக அரசுதான் காரணம் என கூறிய அவர் அதில் ஒரு கருவியாகவே பொன்மாணிக்கவேல் செயல்படுகிறார் என குறிப்பிட்டார். சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரி மீது காவல்துறை அதிகாரிகள் புகார் தெரிவித்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இது பற்றி அமைச்சர்கள் CV சண்முகம், சேவூர் ராமச்சந்திரன் விரிவாக பதிலளிக்க உள்ளதாக அமைச்சர் பாண்டியராஜன் கூறினார். நடக்கக்கூடிய இந்த இசை மற்றும் நடன திருவிழா இன்று துவங்கி வைக்கப்பட்டது. உங்களுக்கு தெரியும், மொத்தம் 176 இசை மற்றும் நடன நிறுவனங்கள் சபாக்கள் இங்கே வந்து கோலோச்சி வருகின்றன. சென்னையில் சென்ற வருடம் ஐக்கிய நாடுகள் சபையுடைய மியூசிக் சிட்டி ஆஃப் த வேர்ல்ட், அதாவது உலகத்தின் இசை நகரம் என்ற பெயரை சென்னை பெற்றிருக்கிறது. பொன்மாணிக்கவேல் 97 இருந்து சொன்னார், எதெல்லாம் வந்து 100 வருஷத்துக்கு மேற்பட்ட சிலைகளோ அதெல்லாம் வந்து உடனே சர்டிஃபிகேஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த சர்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி வந்து ASI தான் இப்போதைக்கு. இதை வந்து நம்ம தமிழக தொல்லியல் துறைக்கு கொடுக்கறதுக்கும் நாங்கள் எழுதியிருக்கிறோம். அது வெகு விரைவில் வரும்னு நான் நினைக்கிறோம். ஆனால் அந்த ஃபார்மேட்டில் ரொம்ப எளிய ஃபார்மேட் தான். இதுக்கு நாங்கள் கார்பன் டேட்டிங் அந்த மாதிரிலாம் அனுப்புறது கிடையாது. ரொம்ப எளிமையாக ஃபார்மேட்டில் இப்போ பலரும் வந்து அதை ரெஜிஸ்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது ரெஜிஸ்டர் பண்ணுற விதத்தை கொஞ்சம் எளிமையாக்கியிருக்கோம். அது போக கோயிலில் இருக்கிற சிற்பங்கள் சிலைகளுக்கு அறநிலைத்துறையுடைய அழைப்பின் பேரில் எங்கள் துறை வந்து பல இடங்களில் டேக்கிங் பண்ணியிருக்கு. டேக்கிங்கிறது எலக்ட்ரானிக் டேக்கிங் நாங்கள் பண்ணியிருக்கோம். வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசை விரட்டுவதுதான் காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் என புதுச்சேரி முதலமைச்சர் நாராயணசாமி கூறியுள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அடுத்த மாதம் 4ஆம் தேதி காங்கிரஸ், திமுக, இடதுசாரிகள் உட்பட 21 கட்சிகள் இணைந்து டெல்லியில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதாக தெரிவித்தார். தொடர்ந்து ஐக்கிய முற்போக்கு கூட்டணி குழப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் பாஜக ஈடுபட்டு வருவதாகவும் அக்கட்சியில் தற்போது கீறல்கள் விழுந்துள்ளதால் அடுத்த பிரதமர் வேட்பாளராக நிதின் கட்கரியை கொண்டுவர முயற்சி நடந்து வருவதாகவும் நாராயணசாமி குறிப்பிட்டார். மேலும் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் மோடி அரசை விரட்டுவதுதான் காங்கிரஸ் கட்சியின் நோக்கம் எனவும் அவர் கூறினார். இந்த 3 மாநில தேர்தல், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம் மற்றும் சத்தீஸ்கர் மாநில தேர்தல் முடிவுகள் நாட்டில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறது. 2019 அகற்றுவதுதான் எங்களுடைய அணியில் யார் பிரதமர் வேட்பாளர் என்பதை தேர்தல் முடிந்த பிறகு அனைத்து அரசியல் கட்சிகளும் அமர்ந்து பேசி நாங்கள் முடிவு செய்வோம் என்று தெளிவாக கூறியிருக்கிறார். இதில் சர்ச்சைக்கு எந்த விதமான இடமும் இல்லை. மேகதாது விவகாரத்தில் திராவிட கட்சிகள் நாடகம் ஆடுவதாக பாஜக கூறுவதற்கு அதிமுக தான் காரணம் என மாநிலவை உறுப்பினர் திருச்சி சிவா குற்றம் சாட்டியுள்ளார். எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் எழுதிய 3 கவிதை நூல்கள் வெளியீட்டு விழா சென்னை அண்ணா சாலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருச்சி சிவா பங்கேற்று 3 நூல்களையும் வெளியிட்டார். இவ்விழாவில் இயக்குநர் லிங்குசாமி, எழுத்தாளர் இமயம், மூத்த ஊடகவியாளர் ஜென்ராம், பேராசிரியர் பர்வீன் சுல்தானா, நடிகை ரோஹிணி உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன் 2018 மத்தியிலும் மாநிலத்திலும் அரங்கேறிய அவலங்கள் அவசர நிலை காலத்தில் கூட இதுபோன்ற நிகழ்வுகள் நடைபெறவில்லை என்று தெரிவித்தார். இதுகுறித்து மாநகர பயங்கரவாதிகள் என்ற புத்தகத்தில் எழுதியிருப்பதாக அவர் கூறினார். இதனைத் தொடர்ந்து மாநிலவை உறுப்பினர் திருச்சி சிவா உரையாற்றினார். அப்போது திருநங்கைகளுக்காக கொண்டு வந்துள்ள தனிநபர் மசோதா அவர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியதாக இல்லை என தெரிவித்தார்.
மேகதாது விவகாரத்தில் திராவிட கட்சிகள் நாடகம் ஆடுவதாக பாஜக கூறுவதற்கு அதிமுக தான் காரணம் என திருச்சி சிவா கூறினார். தமிழகத்திற்கு பாதகமான திட்டத்தை தான் எடப்பாடி அரசு செய்து வருகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டினார். திருநங்கையர்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு இல்லை என்பது அந்த சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய குரலாக இப்போது ஒலித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய மசோதாவில் 58 கிளாஸஸ் என்று சொல்லக்கூடிய பிரிவுகள் உண்டு. அரசாங்க மசோதாவில் 24. எண்ணிக்கையை பற்றி அல்ல, அவருடைய நீண்டகால பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகின்ற எந்த விதமான தீர்வுகளும் அரசாங்க மசோதாவில் இல்லை. இப்போது மாநிலங்களவைக்கு வர இருக்கிற போது நாங்கள் அதை தேர்வு குழுவுக்கு அனுப்ப வேண்டும் என்று வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். அந்த மசோதா அங்கே நிறைவேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம், நாடாளுமன்றத்தினுடைய ஆயுள் காலம் இன்னும் ஒரு 4 மாதம் கூட இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் மக்களவையில் இருக்கிற என்னுடைய மசோதாவில் இவர்கள் விரும்பினால் 1-2 திருத்தங்களை செய்துவிட்டு அப்படியே கொண்டு வந்தால் எல்லோரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கின்றார்கள். சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான வயது உச்சவரம்பை குறைக்கும் திட்டம் இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. மத்திய அரசுக்கு ஆலோசனை அளித்து வரும் நிதி ஆயோக் அமைப்பு புதிய இந்தியாவுக்கான கொள்கைகள் 75 என்ற தலைப்பில் அரசுக்கு பல்வேறு பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கையை சமீபத்தில் தாக்கல் செய்தது. அதில் சிவில் சர்வீஸ் தேர்வுகளுக்கான பொது பிரிவினர் வயது உச்சவரம்பை 27ஆக குறைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு பரிந்துரைகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் சிவில் தேர்வுக்கான வயது உச்சவரம்பை குறைக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனை இல்லை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து பிரதமர் அலுவலக விவகாரங்கள் துறை இணை அமைச்சர் ஜிதேந்திர சிங் செய்தியாளரிடம் பேசுகையில், சிவில் சர்வீஸ் தேர்வில் வயது உச்சவரம்பை குறைப்பது தொடர்பான பரிந்துரை மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று குறிப்பிட்டார். வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட மோடியால் சமாளிக்க முடியாது என காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி கடந்த புதன்கிழமை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த வாக்குச்சாவடி பொறுப்பாளருடன் காணொலி காட்சி மூலம் உரையாடினார். அப்போது விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த நிர்மல்குமார் ஜெயின் என்பவர், நடுத்தர மக்களிடம் வரி வசூலிப்பதில் கவனம் செலுத்தும் உங்கள் அரசு அவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதில் ஏன் அக்கறை செலுத்துவது இல்லை என கேட்டார். இதற்கு பதிலளிக்க முடியாத பிரதமர் மோடி வணக்கம் புதுச்சேரி என கூறி அடுத்த கேள்விக்கு சென்றார். இச்செய்தி அனைத்து பத்திரிகைகளிலும் வெளியானது. இந்நிலையில் இச்செய்தியை சுட்டிக்காட்டி காங்கிரஸ் கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ட்விட்டர் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார். அதில் வணக்கம் புதுச்சேரி, இதுதான் அவதிப்படும் நடுத்தர மக்களுக்கு நரேந்திர மோடியின் பதில் என்றும் அவரால் வாக்குச்சாவடி பொறுப்பாளர்கள் கூட்டத்தை கூட சமாளிக்க முடியாது என்றும் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பாக பத்திரிகையில் வெளியான செய்தியையும் தன் ட்விட்டர் பக்கத்தில் ராகுல் காந்தி வெளியிட்டுள்ளார். அயோத்தி நிலம் தொடர்பான வழக்கில் விரைந்து தீர்ப்பளிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றத்திற்கு மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கோரிக்கை விடுத்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 15வது தேசிய வழக்கறிஞர்கள் சங்க கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய மத்திய சட்டத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத், உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் சர்ச்சைக்குரிய நிலம் தொடர்பான வழக்கை ஜனவரி 4ஆம் தேதியிலிருந்து விசாரிப்பதாக உச்சநீதிமன்றம் கூறியிருப்பதை வரவேற்பதாக குறிப்பிட்டார். சபரிமலை ஐயப்பன் கோவில் விவகாரத்தில் மிக விரைவாக விசாரித்து தீர்ப்பு வழங்கியதாக குறிப்பிட்ட மத்திய அமைச்சர், ஆனால் அயோத்தி விவகாரத்தில் 70 ஆண்டுகளாக தீர்வு காணப்படாமல் உள்ளதை சுட்டிக்காட்டினார். சபரிமலை கோவில் வழக்கு போல் இவ்வழக்கையும் விரைவாக விசாரிக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், அரசியல் அமைப்பு சட்டத்தில் ராமர், கிருஷ்ணர், அக்பர் குறித்து கூறப்பட்டுள்ளதாகவும் ஆனால் பாபரை பற்றி குறிப்பிடவில்லை என்றும் தெரிவித்தார். காவலராக இருக்க வேண்டியவரே திருடராக இருக்கிறார் என பிரதமர் மோடியை தாக்கி சிவசேனா கட்சித் தலைவர் உத்தவ் தாக்கரே பேசியுள்ளது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா மாநிலம் பந்தர்பூரில் கட்சியின் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர், தனியார் நிறுவன நலனுக்காகவே மத்திய அரசு பாடுபடுகிறது என்று தெரிவித்தார். 2022ஆம் ஆண்டுக்குள் விவசாயிகள் வருமானத்தை இரட்டிப்பாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறும் பிரதமர், தேர்தலுக்கு பிறகு அப்படி எதுவும் சொல்லவில்லை என அவர் மறுத்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை என உத்தவ் தாக்கரே குறிப்பிட்டார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், நாட்டை பாதுகாக்க வேண்டிய இடத்தில் யார் உள்ளார்களோ அவர்களே தற்போது கொள்ளையர்களாக உள்ளனர் என சாடினார். ரஃபேல் ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக பிரதமர் மோடியை அவர் மறைமுகமாக தாக்கி பேசியுள்ள சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநில தலைமைச் செயலகத்தில் முன்னாள் பிரதமர் வாஜ்பேயிக்கு 25 அடி உயர சிலை நிறுவப்படும் என முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநில அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயின் 94வது பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்,
மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ஆளுநர் ராம்நாயக் உட்பட பல்வேறு பிரமுகர்கள் பங்கேற்றனர். பின்னர் பேசிய முதலமைச்சர், முன்னாள் பிரதமர் வாஜ்பேயி புகழை நினைவு கூறும் வகையில் லக்னோவில் உள்ள அரசு தலைமைச் செயலகத்தில் வாஜ்பேயிக்கு 25 அடி உயர சிலை விரைவில் அமைக்கப்படும் என தெரிவித்தார். இடைத்தேர்தல் குறித்து அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பங்கேற்று ஆலோசனை வழங்கினார். பெரியகுளம் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பண்ணை வீட்டில் நடைபெற்றது. இதில் தேர்வு செய்யப்பட்ட பூத் பொறுப்பாளர்கள் 100 பேர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பங்கேற்று ஆலோசனை வழங்கிய ஓ பன்னீர்செல்வம், பூத் கமிட்டியில் இடம்பெறுபவர்கள் ஒன்றிணைந்து செயல்படுவதோடு விடுபட்டுள்ள வாக்காளர்களை சேர்க்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். மேலும் வீடு வீடாக சென்று வாக்காளர்களை சந்தித்து வாக்களிப்பதன் அவசியத்தை உணர்த்துவதோடு அனைவரும் ஒற்றுமையுடன் இருந்து சட்டமன்ற இடைத்தேர்தலை சந்தித்தால் மகத்தான வெற்றி பெறுவது நிச்சயம் என கூறினார். இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், சட்டமன்ற உறுப்பினர் STK ஜக்கையான் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு மயக்கமடைந்த 2 விவசாயிகள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விவசாய விளைநிலங்கள் உயர் மின்கோபுரம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து தமிழகம் முழுவதும் 8 மாவட்டங்களில் விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அடுத்த எட்டியாம்பட்டியில் கடந்த 10 தினங்களாக விவசாயிகள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். 3 தினங்களாக தொடர் உண்ணாவிரத போராட்டமும் நடத்தி வருகின்றனர். போராட்ட பந்தலில் ரவிக்குமார், ராமமூர்த்தி என்ற 2 விவசாயிகள் மயக்கமடைந்தனர். அவர்கள் பெண்ணாகரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அலைமோதுகின்றது. சர்வதேச சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் விவேகானந்தர் நினைவு மண்டபம், பகவதி அம்மன் கோவில், காலையில் சூரிய உதயம், மாலையில் அஸ்தமனம் போன்ற அனைத்திற்கும் பெயர் பெற்று விளங்குகின்றது. இதனை காண தினமும் ஆயிரக்கணக்கானோர் கன்னியாகுமரிக்கு வந்து செல்கின்றனர். தற்போது பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு அரையாண்டு தேர்வு விடுமுறை மற்றும் கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதால் வெளிநாடு மற்றும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்துள்ளனர். மேலும் தற்போது ஐயப்ப பக்தர்கள் மற்றும் செவ்வாடை பக்தர்களும் அதிக அளவில் வருவதால் எங்கு பார்த்தாலும் மனித தலைகளாகவே தெரிகின்றன. பீச்சுக்கு சுற்றி பார்க்க வந்தோம். இங்கே வந்து நம்ம காந்தி மண்டபம், விவேகானந்தர் ராக்கு, அப்புறம் அந்த சன்செட்டு நல்லா பார்த்தோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். ப்ளஸ் இங்கே செம கூட்டமாக இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது, போட்டிங் நல்லா பண்ணோம், நல்லா என்ஜாய் பண்ணோம். இந்த டே வந்து நல்லா ஒரு மெமரபிள் டே, நல்லா ஜாலியாக இருந்துச்சு. இது குறித்து சுற்றுலாத்துறை அதிகாரிகள் கூறும்போது 2 நாட்களில் மட்டும் 22,000 சுற்றுலா பயணிகள் விவேகானந்தர் மண்டபத்தை பார்வையிட்டதாகவும் இதன் மூலம் 12,26,000 ரூபாய் வருமானமாக கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தனர். பொள்ளாச்சி ரயில் நிலையத்தில் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்த இளைஞரின் சடலம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள ரயில் நிலையம் கேரள மாநிலம் பாலக்காடு கோட்டத்திற்கு உட்பட்டதாகும். இங்கு பாலக்காடு, கோவை, மதுரை, ராமேஸ்வரம், சென்னை என தினசரி 12 விரைவு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. ஆயிரக்கணக்கான பயணிகள் வந்து செல்லும் இந்த ரயில் நிலையத்தின் 3வது பிளாட்பாரத்தில் 35 வயது மதிக்கத்தக்க வாலிபரின் சடலம் தலை துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த ரயில்வே காவல் நிலைய போலீசார் பிரேதத்தை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு உடற்கூறு ஆய்வுக்காக அனுப்பி வைத்தனர். வாலிபர் ரயில் மோதி இறந்தாரா அல்லது தற்கொலை செய்யும் நோக்கத்தில் இருந்தாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சத்தியமங்கலத்தின் நடமாடும் சிறுத்தையை பிடிக்க வனத்துறையினர் முகாமிட்டுள்ளனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் உள்ள பசுவப்பாளையத்தில் கடந்த சில நாட்களாக தென்னந்தோப்பில் சிறுத்தை நடமாடி வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். பசுவப்பாளையம் கிராமத்தை ஒட்டியுள்ள விவசாய தோட்டங்களில் சிறுத்தை புகுந்து அட்டகாசம் செய்வதோடு வீட்டு விலங்குகளையும் தாக்கி வருவதால் விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர். சிறுத்தை நடமாட்டம் குறித்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. சம்பவ இடத்துக்கு வந்த வனத்துறையினர் 2 இடங்களில் கண்காணிப்பு கேமராவை பொருத்தினர். CCTV கேமரா மூலம் இரவில் சிறுத்தை வந்து சென்றது கண்டறியப்பட்டதால் கூண்டு வைத்து பிடிக்க அந்த பகுதியில் வனத்துறையினர் முகாமிட்டுள்ளனர். தேனியில் போலீசார் நடத்திய சோதனையில் 4 கிலோ கஞ்சாவும் கடத்தலுக்கு பயன்படுத்திய காரும் பறிமுதல் செய்யப்பட்டது. கம்பத்தில் மர்ம கும்பல் ஒன்று கஞ்சா வாங்கிக் கொண்டு தேனி நோக்கி செல்வதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் அடிப்படையில் உத்தமபாளையம் பகுதியில் காவல்துறையினர் நடத்திய சோதனையில் அவ்வழியாக வந்த கார் ஒன்று நிற்காமல் சென்றது. பின்தொடர்ந்த காவல்துறையினர் விரட்டிச் சென்று தேனி புதிய பேருந்து நிலைய புறவழிச்சாலையில் வாகனத்தை மடக்கி பிடித்தனர்.
அதில் 4 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணை செய்ததில் வாகனத்தில் வந்த 3 நபர்களும் கேரள மாநிலம் கொல்லத்தை சேர்ந்தவர்கள் என்பதும், இவர்கள் கம்பத்தில் இருந்து ஒரு நபரிடம் கஞ்சா வாங்கிக் கொண்டு பணம் தராமல் துப்பாக்கி காட்டி மிரட்டியதாகவும் தெரியவந்தது. மூவரையும் கைது செய்த போலீசார் கஞ்சா, கைத்துப்பாக்கி, கடத்தலுக்கு பயன்படுத்திய காரையும் பறிமுதல் செய்தனர். ஒடிசா மாநிலத்தில் பல்வேறு குற்ற செயலில் ஈடுபட்ட 7 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஒடிசா மாநிலத்தில் உள்ள கோரத்பூர், ஜோப்பூர் உள்ளிட்ட பகுதியில் உள்ள பூட்டிய வீடுகளை உடைத்து பணம் மற்றும் நகைகளை கொள்ளையடிக்கும் மர்ம கும்பலை போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் ஜோப்பூர் பகுதியில் காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக 3 இருசக்கர வாகனத்தில் வந்த 7 வாலிபர்களை மடக்கி சோதனை செய்த போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதில்களை கூறினர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் வாலிபர்களின் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் நகை, கத்தி, பணம் உள்ளிட்ட பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து 7 வாலிபர்களையும் போலீசார் கைது செய்து அவரிடம் இருந்த பொருட்களையும் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். டெல்லியில் பனிமூட்டம் அதிகமாக உள்ள காரணத்தால் விமான சேவை தாமதமானதால் பயணிகள் மிகவும் அவதியடைந்தனர். வட மாநிலங்களில் கடும் குளிரும் பனிமூட்டமும் காணப்படுகின்றது. இந்நிலையில் டெல்லியில் நேற்று குளிரின் அளவு 5 டிகிரி செல்சியஸாக காணப்பட்டது. பனிமூட்டம் காரணமாக இரவிலும் அதிகாலையிலும் 84 விமானங்களின் சேவை தாமதமானது. மேலும் அதிகாலையில் விமான ஓடுபாதையில் பனிமூட்டமாக இருந்ததால் 5 விமானங்கள் திருப்பி விடப்பட்டன. விமானங்கள் தாமதமாக வருவதால் ஏராளமான பயணிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இந்தியாவில் பெரும் பணக்காரர்கள் வரிசையில் தொடர்ந்து 11வது ஆண்டாக ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி முதலிடத்தில் நீடிக்கின்றார். ஃபோர்ப்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள பட்டியலில் முகேஷ் அம்பானியின் சொத்து மதிப்பு நடப்பாண்டில் மட்டும் 65,100 கோடி ரூபாய் உயர்ந்து 3,31,000 கோடி ரூபாயாக உள்ளது. விப்ரோ அதிபர் அசீம் பிரேம்ஜி 1,47 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் 2வது இடத்தை தக்க வைத்துள்ளார். ஆர்ச்சல் மிட்டல் தலைவர் லட்சுமி மிட்டல் 1,28,100 கோடி ரூபாயுடன் 3வது இடத்தில் இருக்கின்றார். அவரைத் தொடர்ந்து இந்துஜா சகோதரர்கள் பலோஞ்சி மிஸ்திரி, ஷிவ் நாடார், கோத்ரேஜ் குடும்பத்தினர், திலீப் சங்வி, குமாரமங்கலம் பிர்லா, கௌதம் அதானி ஆகியோரும் பெரும் கோடீஸ்வரர்களுக்கான பட்டியலில் முதல் 10 இடங்களை பிடித்துள்ளனர். குஜராத் மாநிலத்தில் அரசு பேருந்து ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து நடைமேடையில் ஏறிய விபத்தில் 3 பேர் பரிதாபமாக பலியாகினர். குஜராத் மாநிலத்தில் உள்ள நவ்சாரி என்ற பகுதியில் அரசுக்கு சொந்தமான பேருந்து நிலையம் இயங்கி வருகின்றது. இந்நிலையில் அமல்சாத் என்ற நகருக்கு செல்ல தயாராக இருந்த பேருந்தை ஓட்டுநர் நடைமேடை அருகே கொண்டு சென்றார். அப்போது பேருந்து அதிவேகத்தில் வந்ததால் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து அங்கு நின்று கொண்டிருந்த பயணிகள் மீது மோதி விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் நடைமேடை நின்று கொண்டிருந்த 2 பெண்கள் உட்பட 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனைத் தொடர்ந்து பேருந்து ஓட்டுநர் பிரவீன் தன்கால் என்பவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மும்பை அருகே ஏற்பட்ட தீ விபத்தில் 3 கடைகள் தீயில் கருகி சேதமடைந்தது. மகாராஷ்டிரா மாநிலம் மும்பை அருகே உள்ள கனமாவர் நகர் என்ற பகுதி உள்ளது. இங்கு சாலையோரம் சில கடைகள் இயங்கி வந்தன. இந்நிலையில் அதிகாலை ஒரு கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீ மளமளவென பற்றி இருந்து அருகில் இருக்கும் கடைகளுக்கும் பரவியது. தகவல் அறிந்து சம்பவ இடத்துக்கு வந்த தீயணைப்புத்துறை வாகனங்கள் நீண்ட நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீ விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் கடும் குளிர் நிலவுவதால் ஸ்ரீநகரில் உள்ள புகழ்பெற்ற தால் ஏரியின் ஒரு பகுதி நீர் உறைந்து கண்ணாடி தரை போல காட்சியளிக்கின்றது. கடும் குளிரால் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்ரீநகரில் புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் தால் ஏரியில் ஆங்காங்கே நீர் உறைந்துள்ளது. கண்ணாடி தரை போல காட்சியளிக்கும் தால் ஏரி சுற்றுலா பயணிகளை மகிழ்ச்சியில் ஆழ்த்தி வருகின்றது.